இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுடைய மகன் ஒரு பெண் வேடமிட்டு நடிக்கிறாங்க. ஒரு ஆண் ஒரு பெண் வேடமிட்டு பண்றத உங்க மனசு நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை ஊரில் ரொம்ப மட்டமாக தான் பேசுவாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கோயந்தராஜ் தான் என் மகன், அவங்க தான் கூப்பிட்டு வந்து பார்த்து என் பிள்ளை இங்கே வந்தது எனக்கு பெருமையாக இருக்குது. யார் என்ன சொல்கிறாங்களோ சொல்லிட்டு போகிறாங்க. என் பிள்ளை கோயந்தராஜ் தான், என் மகன் தான் என் பிள்ளைய கொண்டு வந்து இந்த நிப்பாட்டினது. இப்போ நீங்க இது போல ஒரு ராஜாராணி ஆட்டம் பண்றது இருக்குல்ல, இதை புரிஞ்சுக்காம யார் என்னெல்லாம் சொல்றா? ஆக்சுவலா என்ன மாதிரி விமர்சனம்லாம் வைக்கிறாங்க? ரொம்ப கஷ்டம் சார். அப்படியே நான் நடந்து போனாவே கொஞ்சம் பெண்மை நளினத்தோடு இருக்கிறனால அப்படி கேலி கிண்டலமாக பேசுவாங்க. இவர் பொம்பளை மாதிரி நடக்கிறியான். என்னை ஒரு சண்டையில் வந்து என்னை சொன்னாங்க சார், சேலை கட்டி ஆடுறேன்னு அப்படியே சொன்னாங்க. நீ அவ்வளோ ஒரு வருத்தமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா அவ்வளோ ஒரு வருத்தத்தில் இருந்துச்சு. பக்கத்தில் வந்து அவளை என்னை கேவலப்பட்டு பேசுனேன். கூறுக்காரங்களும் என்னை பேசுனேன் சார். ஆக்சுவலாக என்னன்னா, பொதுவாக நமக்கு சில விஷயம் தெரியல அப்படின்னா அதை ஹானஸ்டாக தெரியலன்னு சொல்லுவது தான் சரி. நமக்கு ஒரு கலையோட தொன்மம் என்ன, அதோடைய பண்பாடு என்னன்னு தெரியாமல் நம்ம வந்து இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை பேசிடுறோம். இப்படி அற்ப பதர்கள் மாதிரி பேசுறதை காட்டிலும் ஒரு நிமிடம் எடுத்து அந்த கலைஞர்கள் அந்த கலைக்கு பின்னால் ஏன் இவ்வளவு வேலைகள் பார்க்குறாங்க, அந்த கலைகள் இருக்கக்கூடிய மகத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா எந்த அற்ப பதரும் இது போல வார்த்தையில் பேச மாட்டாங்க. என் பேர் மைக்கேல் அம்மாள். கலை நன்மணி மைக்கேல் அம்மாள். கிராமிய பாடகி, கிராமிய ஆட்டக்கலை பயிற்சியாளர். பொதுவாக இதில் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்களேன்? இது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இதை தலையில் மாட்டிக்கிட்டு இசைக்கருவி வாசிப்பாங்க. இசைக்கு நான் சூப்பராக ஆடுவேன். எல்லாரும் நல்லா கை தட்டுவாங்க. ஆட சொல்லுங்க, அப்போ தானே கை தட்டுவாங்க. என்ன வயசு? அக்காவுக்கு 70 வயசு. அப்பா 7-10 வயசு ஐயா. 70 போய் சொல்கிறேன். பரவாயில்ல, பிரமாதம். 70 வயசுலையும் போட்டு மிரட்டுறாங்க. ரைட், ஓகே ஓகே சார் வணக்கம். வணக்கம். நான் சேலம் மாவட்டம் பெரம்பலூர்ன்ற ஊர்லேருந்து வந்திருக்கேன். நான் அம்மன், காளி, கருப்பசாமி, இப்போ ரீசெண்டாக வெளியே வந்த காந்தாரா போன்ற எல்லா வேடமும் போட்டு காந்தாரா வரைக்கும் பண்ணியிருக்கேன் சார். மேடை நடன கலைஞராக இருக்கேன். குடும்பத்தை இது பண்ணுறதுக்கான வருமானம் போதுமானதாக இருக்கா? வருமானன்றது கண்ணீர் எழுதப்பட வேண்டிய சரித்திரம். ஐயா சொன்ன மாதிரியான ஒரு வார்த்தை இந்த நிமிஷம் வரைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வருஷத்தில் 6 மாத நிகழ்ச்சி இங்கே இருக்க எல்லா கலைஞர்களுமே இருக்கும். அடுத்து இருக்க அந்த 4 மாதம் அந்த கலைஞர்களோட நிலைமை என்ன அப்படின்றது நிறையா மக்களுக்கு இன்றைக்கி தெரியாது. இதுதான் உண்மையும் கூட. மேலே என்னோட மனைவி, என்னுடைய மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பு. வணக்கம் சார், என் பேரு பிரியா. ஒரு குடும்பமே வந்து ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த வருமானத்தில். ஆமாங்க சார், ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இருக்கும். எப்படி சமாளிக்கிறீங்க? கடன் வாங்கி 6 மாதம் சம்பாதிக்கிறது, அந்த 6 மாதம் செலவழிக்கிறதுக்கே சரியாக இருக்கும். அடுத்த 6 மாதத்துக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். சில குடும்பத்துலலாம் குழந்தைங்கள கூட பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க சார். எங்கள் ஃபேமிலியெலாம் யாரும் பின்னாடி யாருமே சப்போர்ட் இல்லை. லவ் மேரேஜ் தான். மாமனார் மாமியார் இருக்காங்க, ஆனால் அவர் இந்த ஃபீல்டில் இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்காது. அவங்களுக்கு திட்டுவாங்க. பெண் வேடமிட்டு ஆடக்கூடிய எல்லா கலைஞர்களுக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சார். ஏன்னா பெண் வேடம் விட்டுட்டாலே வந்துட்டு அவனோட நடவுடை பாவனை மாறிடும். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அவன் ஒரு மாதிரியா நடக்கிறான், இப்படிதான் பேசுவாங்க. அவனுக்கு இருக்குள்ள இந்த கலைத்திறமை யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்போ உங்களுடைய கணவர் வந்து பெண் வேடம் விட்டு பண்றது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? சார், அவர் மீசை வச்சு ரொம்ப அழகா இருப்பாரு சார். என்னை கல்யாணம் பண்ணும் போதெல்லாம் மீசை வச்சிருந்தாரு. எனக்கு அந்த மீசை ரொம்ப பிடிக்கும். இப்போ வரையும் என் செல்லு டிபி அதை தான் வச்சிருக்கேன். அதை மிஸ் பண்றீங்களா? ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். ஆனா உங்களோட கணவரோட வாழ்க்கை நிறைவா இருக்கா? ரொம்ப ஹாப்பி சார். ஹாப்பி, ரைட். நான் இந்த துறையில இவ்வளவு தூரம் நிக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட் என் ஒய்ஃப் தான். ஏன் அப்பா அம்மா எதிர்த்தப்ப கூட அவருக்கு என்ன தேவை, அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் அவங்க கூட இருந்து நான் செய்கிறேன். என்னோட இந்த வருமானம் போதும். நான் தமிழ்நாடு போலீஸ் அண்ட் கண்ட்ரோல் போர்டில் இருந்த வேலையை விட்டுட்டு நான் கலைத்துறைக்காக அரசு வேலையை விட்டு ஆமாம் இருந்து வேலையை வேண்டாம், எனக்கு இதில் ஆர்வம் அதிகம். அப்பா அம்மாலாம் ரொம்ப சங்கடப்பட்டாங்க. வருமானம் எப்போ வேணா வரும், கலையை காப்பாற்ற எல்லாரும் இவங்கெல்லாம் இருக்க மாதிரி நான் அதில் ஒரு பங்கு இருக்கணும்னு என்னோட ஒரு ஆசை. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய அரசு வேலையை விட்டுட்டு ஒரு கலைக்காக வரணும்னா அது கலை மேலே பெரிய அன்பு வேணும், பற்று வேணும். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ஒரு பொண்ணை எம்ஏ படிச்சுட்டு எம்ஏ பிஹெச்டி பண்ணிவிட்டு கன்னியாகுமரி பஸ்ஸில் ஏறி போகுது. பறவை வச்சதுனால இறக்கி விட்டாங்களே.
ஏன் பறைன்னா அவ்வளோ முக்கியமான கருவியா? இட்ஸ் அ டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் டூல். இட் மே பி பவர்ஃபுல் டூல் நம்ம சொல்கிறான். யார்? நம்ம ஊரில் வந்து ரிஷா ஹேஸ்ன்னு சொல்லி ஒரு பொண்ணு பறையை பற்றி சொல்கிறா. சொல்யூஷன் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் எ ப்ராப்ளம் யூசிங் கிராஃபிக்கல் மெத்தட். பறை இஸ் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் இட்ஸ் நாட் அ சொஃபஸ்டிகேட்டட் டூல், இஸ் அ பவர்ஃபுல் டூல்னு சொல்லிட்டு போகிறான் எங்கள் அமெரிக்காவிலேருந்து வந்து. ஆனால் நம்மளால் பறையை வச்சுருக்கோன்னா கீழே இறக்கி விடுறாங்க. இந்த டிஸ்கிரிமினேஷனை ஒழிக்கிறதுக்கான ஒரு இடமா இயலிசை நாடக மன்றமும் கலை பண்பாட்டுத்துறையும் சவுத் ஜோன் கல்ச்சுரல் சென்டருங்கிற ஒன்றிய அரசினுடைய சென்டரும் மாறுச்சுன்னா எல்லா கலைஞர்களும் சமம்ங்கிற நிலை உங்களுக்கு வரும். உங்களுடைய பாடல்கள் பட்டித்தட்டு ஹிட்டு. உங்களுடைய சிறு வயது எப்படி இருந்தது? உங்களுக்கு அது எப்படி ஆர்வம் இருந்தது? நான் கிராமத்து கும்மி பாடகன். என்னுடைய அப்பா வந்து இசைக்கலைஞர், பேண்டு வாத்திய இசைக்கலைஞர், கிளார்னட், ஃப்ளூட்டு, சாக்ஸ் அப்படின்னு வாசிக்கக்கூடிய இசைக்கலைஞர். 2016 தான் மக்க கலங்குதப்பா என்ற பாடல் எனக்கு அறிமுகம் செய்து என்னோட குலசாமின்னு சொல்லலாம், சீனு ராமசாமி ஐயா. அவங்க தான் என்னை வந்து திரைப்படத்தில் வந்து அறிமுகம் செஞ்சாங்க. நீ பாடும்போதே நினச்சிக்கலாம் இந்த ஹிட் வந்துரும்னு? தெரியாது எனக்கு, இது வந்து hit தெரியாது. அங்கே போன பிறகு தான் ஏத்த கோயில்னு ஒரு இடம் ஆண்டிப்பட்டியில், அங்கே உள்ள நுழைஞ்ச பிறகு தான் கேதா செட்டப்பு. அதாவது இறந்த வீட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம இதனால் வரைக்கும் ஷூட்டிங்லாம் போனதில்லை, முதல் முறையாக போகிறோம். அப்போ தான் சேதுபதினே வராரு, விஜய் சேதுபதினே வராரு. வந்து என்னை பார்க்குறாரு, கை கொடுக்குறாரு. உன் பாட்டை கேட்டேன்னு கேட்குறாரு. கேட்கலண்ணே, பாட்டை போடுங்க. அப்போ தான் கேட்டது. அப்போ தான் கேட்டது. அப்போ தான் நான் ஒரு டேக்கில் அந்த கிளிக்கில் தான் பாடினேன். அந்த மியூசிக்கோடு கேட்கும்போது என்ன அறியாமல் என்னுடைய பாட்டும் எல்லா பேரும் கேட்டு கை தட்டுறாங்கன்னு ஒரு சந்தோஷம். அந்த பாட்டு நான் தான் எழுதினேன். அது மியூசிக் பண்ணும்போது தேசிய விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்ட முதல் நாட்டுப்புற பாடல் மக்க கலங்குதப்பா என்ற பாடல். அந்த பாடல் வந்து எனக்கு அங்கே அங்கீகாரம் கொடுத்தது ரொம்ப ரொம்ப மிக சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்காக ஒரு 2 வரி பாடுறது. மக்க கலங்குதப்பா மடி பிடிச்சி இழுக்குதப்பா, மக்க கலங்குதப்பா மடி பிடிச்சி இழுக்குதப்பா, நாடு கலங்குதப்பா நாடு கலங்குதப்பா, நாட்டு மக்க தவிக்குதப்பா என்ன பத்த மக ராசா. ரோசாப்பு மாலை போட்டு ரோசாப்பு மாலை போட்டு ராசா நீ அமர்ந்திருக்க, அத்தருமே மணக்குமப்பா அத்தருமே மணக்குமப்பா, பன்னீர் வாடையப்பா அங்க மணக்கும் ராசா. பார்த்தாலே பச்சை முகம், பார்த்தாலே பச்சை முகம், பாலு வடியும் முகம், பச்சை முகத்தழகாய ராசா, பச்சை முகத்தழகாய ராசா. நீங்க பரலோகம் எங்களை விட்டு பரலோகம், ராசா பரலோகம் போனீங்கப்பாய ராசா, நீங்க பரலோகம் போனீங்களே ராசா. ஒரு 6 மாதம் தான் வேலை இருக்குது. ஒரு 6 மாதம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. இன்னொன்று இந்த கலை அழிஞ்சிக்கிட்டே வருது, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒரு சின்ன திருப்தி இருக்குது. என்னென்னா, நீங்கள் எல்லோரும் வந்து கலையோடு சேர்த்து உங்கள் படிப்பையும் வளர்த்துருக்கீங்க. ஒருத்தங்க வந்து படித்து அந்த படிப்போடையே சேர்த்து கலையும் சேர்த்து வளர்க்குறீங்கப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள்லாம் பயப்படுற மாதிரி அது அழியெல்லாம் செய்யாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்ககிட்ட இருக்குன்னு நம்புகிறேன் நான்.